ஆர்ஆர்பி எல்பி சிபி2 எக்ஸாமில் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இந்த ப்ரொஜெக்டைல் அண்ட் வெர்டிக்கல் மோஷன் டாப்பிக்லேருந்து உங்களுக்கு 1 or 2 கொஷின்ஸ் வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி வந்ததுன்னா அந்த கொஷின்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் எப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ணலான்றதுக்கு ஒரு சில கொஷின்ஸ் பார்ப்போம் வாங்க. இன் அ ப்ரொஜெக்டைல் மோஷன் ஏ லார்ஜ் ஆங்கிள் வித் அ ஹரிசாண்டல் ப்ரொடியூசஸ் டேஷ். ஒரு எரிபொருளின் இயக்கத்தில் கிடைமட்டத்துடனான ஒரு பெரிய கோணம் டேஷை உருவாக்குகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கொஷின் உங்களுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை நீங்கள் அதிக கோணத்தில் லார்ஜ் ஆங்கிளில் தூக்கி எறிஞ்சிங்க அப்படின்னா அந்த பாதை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. தான் வந்து உங்களுக்கு கொஷின். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு கல்லை நீங்கள் இதான் உங்களுக்கு கிரவுண்ட் இருக்குது, கல் இங்கே இருக்குது. இந்த கல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே கிரவுண்டுக்கு ஏற்ற மாதிரியே நேராக வீசுறீங்க அப்படின்னா தூரமாக போய் விழுகும். ஆனால் அதே கல்லை நல்லா செங்குத்தா, அதாவது பெரிய ஆங்கிளில் இப்படி எறிகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், அது ரொம்ப உயரமாக போயிட்டு தான் கீழே வரும். ஃபிசிக்ஸில் இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு ஆங்கிள் அதிகமாக அதிகமாக அந்த பொருள் அடையக்கூடிய மேக்ஸிமம் ஹைட்டும் அதிகமாகும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு ஃப்ளாட் ட்ராஜெக்டரி அப்படின்னா இப்படி நேராக வீசுறீங்க அப்படின்னா அது என்னது, அப்படியே உங்களுக்கு கிரவுண்டுக்கு பேரலாகவே போகுது. இது வந்து உங்களுக்கு ஃப்ளாட் ட்ராஜெக்டரின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு மூவ்மெண்ட் இருந்ததுன்னா. இதே வந்து உங்களுக்கு உயரமாக போயிட்டு வந்துச்சுன்னா அது என்ன சொல்கிறாங்கன்னா ஹை ட்ராஜெக்டரின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து லார்ஜ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு கேட்டதுனால அந்த உங்களுக்கு பாதை எப்படி இருக்கும், ஆங்கிள் அதிகமாக இருக்குன்னா ஹைட்டு வந்து உங்களுக்கு அதிகமாக இப்படி போய் இப்படி இறங்கும். அப்போ இப்படி போகிறதுக்கு பேர் என்னது, ஹை ட்ராஜெக்டரி. ஹை ட்ராஜெக்டரி அப்படின்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறேன், ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிள் வந்து இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆங்கிள் வந்து ஸ்மால் ஆங்கிளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களுக்கு என்னது, ஃப்ளாட் ட்ராஜெக்டரி. இதே வந்து உங்களுக்கு லார்ஜ் ஆங்கிளாக இருக்குன்னா அது ஹை ட்ராஜெக்டரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If the value of acceleration due to gravity when going above the surface of the earth is equal to the value of acceleration due to the gravity when going deeper below the surface of earth, then which of the following is the correct relation? பூமியின் மேற்பரப்பிற்கு மேலே செல்லும் போது ஏற்படும் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு பூமியின் மேற்பரப்பிற்கு கீழே ஆழமாக செல்லும் போது ஏற்படும் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பிற்கு சமம் எனில் பின்வருவனவற்றில் சரியான தொடர்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, எர்த் இருக்குது, எர்த்தோட சர்ஃபேஸில் இந்த இடத்துல நம்ம இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து when going above the surface of the earth, இங்கே சர்ஃபேஸ்லேருந்து இப்படி மேலே போகிறீங்களாம். அப்போ போகக்கூடிய போது இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜியோட வேல்யூ ஈக்குவலாக இருக்குன்றாங்க. எதுக்கு, டு த வேல்யூ ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி when going deeper below the surface of the earth. இங்கேருந்து நீங்கள் பூமிக்கு கீழே சுரங்கம் தோண்டி உள்ளரிக்க போகிறீங்களாம். அப்போதைக்கு ஒரு ஜியோட வேல்யூ கிடைக்குதான். அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜி டேஷ்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூவும் ஒன்றா இருக்குன்றாங்க. which of the following statement is correct அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பூமியை விட்டு நீங்கள் மேலே போக போக ஜியோட வேல்யூ என்ன பண்ணும், குறையும். அதே மாதிரி பூமிக்கு அடியில் நீங்கள் சுரங்கத்தில் போனாலும் உங்களுக்கு ஜியோட வேல்யூ குறையும். நம்மக்கிட்ட வந்து உங்களுக்கு 2 ஃபார்முலா இருக்குங்க. அது என்னென்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து அது உங்களுக்கு ஹைட்டாக போகுது அப்படின்னு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து உங்களுக்கு GHன்னு எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு G இன்ட்டு 1 - 2H/R. உங்களுக்கு எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து மேலே போகும்போது எவ்வளோ ஹைட் போகிறீங்களோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி ஜியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ அதே வந்து நீங்கள் பூமிக்கு உள்ளே போகிறீங்க, ஆழத்தில் போகிறீங்க அப்படின்னா சுரங்கம் எடுத்து அப்போதைக்கு நீங்கள் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா இந்த GD இதை யூஸ் பண்ணிக்கலாம். G இன்ட்டு 1 - D/R. இப்போ இந்த 2 ஃபார்முலா வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கொஸ்டின் படி பார்த்தீங்கன்னா 2 மதிப்புமே சமம் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க.
இங்கே கிடைக்கக்கூடிய ஜியும் இங்கே கிடைக்கக்கூடிய ஜி டேஷும் ஈக்குவலாம். அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஜியும் ஜி டேஷும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த டேர்மு ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். இந்த ஈக்குவேஷன் 1 சிவில் ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ ஜி இன்ட்டு 1 மைனஸ் 2h/r. ஏன்னா இங்கே வந்து GH is equal to GD. ஓகேங்களா? அப்போ இதையும் எழுதியாச்சு. equal to G into 1 minus D/R. இப்போ நான் ஜியும் ஜியும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1 minus 2h/r is equal to 1 minus D/Rன்னு இருக்கு. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 1ஓட ஏதோ ஒரு வேல்யூ மைனஸ் பண்ண போகிறோம். இங்கேயும் 1ஓட ஒரு வேல்யூ மைனஸ் பண்ண போகிறோம். அப்படின்னா இது ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூவாக வரணும் அப்படின்றாங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் 1/r காமனாக இருக்குது, இதுலேயும் 1/r காமனாக இருக்குது. அப்போ இந்த 1/r விட்டுடலாம், இந்த 1/r விட்டுடலாம். பேலன்ஸ் என்ன இருக்குது? இந்த 2h இருக்குது, இந்த d இருக்குது. அப்போ இந்த 2hம் dயும் ஈக்குவலாக இருந்தால் தான் ஒரே மாதிரி இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய டேர்மும் இங்கே ரைட் சைடு இருக்கக்கூடிய டேர்மோட வேல்யூவும் வரும். 1ல் மைனஸ் பண்ணும்போது சேமாக ஈக்குவலாக மைனஸ் ஆகி ஒரே வேல்யூ ஈக்குவல்ட்டாக வரும். கரெக்டுங்களா? அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 2h is equal to d அப்படின்னு கிடச்சிருக்கு. அதாவது நீங்கள் பூமியோட மேற்பரப்பில் இங்கேருந்து 1 கிலோமீட்டர் மேலே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 கிலோமீட்டர் நீங்கள் பூமிக்கு கீழே போனால் தான் உங்களுக்கு இங்கே 1 கிலோமீட்டர் போகும்போது ஒரு ஜியோட வேல்யூ குறைஞ்சிருக்குமா? அந்த வேல்யூ பூமிக்கு அடியில் கீழே 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த குறைஞ்ச வேல்யூ ஜிக்கு இங்கே ஈக்குவலாக உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு இங்கே சொல்கிறாங்க. ஸோ 2h is equal to d அப்படின்ற ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். d is equal to 2hன்னு ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A ball is dropped freely from the top of building from an initial rest and attains maximum velocity of 40 meter by second. What will be the height of the building? Use g is equal to 10 meter by second for the acceleration due to gravity. ஒரு கட்டிடத்தின் உச்சியிலிருந்து ஆரம்ப ஓய்வு நிலையிலிருந்து ஒரு பந்து தடையின்றி கீழே போடப்பட்டு 40 மீட்டர் பை வினாடி என்ற பெரும் வேகத்தை அடைகிறது. கட்டிடத்தின் உயரம் என்னவாக இருக்கும்? புவியீர்ப்பு முடுக்கத்திற்கு g is equal to 10 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் என பயன்படுத்தவும் கொடுத்துருக்காங்க. இங்கே கொஸ்டினில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பந்து இருக்குது சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், ஒரு பந்து வரைஞ்சிட்டேன். அது வந்து ட்ராப்டு ஃப்ரீலி ஃப்ரம் த டாப் ஆஃப் த பில்டிங். ஒரு பில்டிங்கோட டாப்பில் இருக்கான். சரிங்களா? இப்போ வந்து ஒரு பில்டிங்கோட டாப்பில் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு பாலை வச்சுட்டேன். சரி இருக்கட்டும். ஃப்ரீலி ஃப்ரம் த டாப் ஆஃப் த பில்டிங் ஃப்ரம் அன் இனிஷியல் ரெஸ்ட். இனிஷியலாக வந்து அது மூமெண்ட்டில் இல்லை, ஜஸ்ட்டு அப்படியே இருக்குது. அப்போது இனிஷியல் மூமெண்ட் இல்லைனா யூ வந்து உங்களுக்கு என்ன, இனிஷியல் வெலாசிட்டி 0 மீட்டர் பை செகண்ட். ஒரு செகண்டுக்கு 0 மீட்டர், எந்த மூமெண்ட்டுமே இல்லை. ரெஸ்ட் அட்டைன்ஸ் மேக்ஸிமம் வெலாசிட்டி ஆஃப் 40 மீட்டர் பை செகண்ட். இங்கேருந்து என்ன பண்ணுறாங்களா, இந்த பந்தை அவங்களுக்கு அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துலேருந்து கீழே போடுறாங்களாம். அப்படி போடும்போது அது கடைசியாக இங்கே போகும்போது என்ன ஆயிடுச்சு, ஃபைனல் வெலாசிட்டி 40 மீட்டர் பை செகண்ட்ற வெலாசிட்டியை ரீச் பண்ணிடுச்சு. அப்போது வியோட வேல்யூ உங்களுக்கு என்னது, 40 மீட்டர் பை செகண்ட். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் வில் பி த ஹைட் ஆஃப் த பில்டிங்? ஜியோட வேல்யூ வந்து உங்களுக்கு 10 மீட்டர் பை செகண்ட் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. சரிங்களா? 10 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னா, இங்கேருந்து இது கீழே விழுந்துச்சு பார்த்தீங்களா, இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஹைட் எனக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து கரெக்டான ஃபார்முலா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் லா ஆஃப் மோஷன். என்னது? v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as இருக்கும். இதான் வந்து உங்களுக்கு தேர்ட் லா ஆஃப் மோஷன் வந்து உங்களுக்கு சொல்லுது. சரி, இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், ஏன் சார் வந்து இந்த தேர்ட் லா ஆஃப் மோஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க? அதான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் ஃபார்முலா இருக்குது, செகண்ட் லா ஆஃப் மோஷன் ஃபார்முலா இருக்குது, அதை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்போ நான் எப்படி வந்து எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறது, எந்த இடத்துல செகண்ட் லா ஆஃப் மோஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு சிலருக்கு கொஞ்சம் டவுட்ஸ் வரும். அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் ஃபார்முலா எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன இருக்குது உங்களுக்கு, v is equal to u plus at அப்படின்னு இருக்குது. அப்படின்னா எனக்கு தேவை இந்த இடத்துல ஹைட்டு தான் தேவை. ஹைட்டு தேவைன்றது இந்த இடத்துலேருந்து நான் ஆப்ஜெக்ட் கீழே போடும்போது எனக்கு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கும், ஆப்ஜெக்ட் மூவ்மெண்ட் ஆகிருந்திருக்கு. அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் எனக்கு இந்த இடத்துல ஹைட்டுன்னு நான் கன்சிடர் பண்ணிக்கலாம். கரெக்டு தானே? இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனில் எங்கேயாவது நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் பற்றி பேசுகிறாங்களா? பேசலை. அப்போ நான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் ஃபார்முலாவை எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ண முடியாது. செகண்ட் லா ஆஃப் மோஷன் ஃபார்முலா பாருங்கள், s is equal to ut plus half at ஸ்கொயர். ஓகே சார், இங்கே தான் உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துருச்சே,
அப்போ நான் வந்து இங்கே ஹைட்டுக்கு பதிலாக இந்த 2வது செகண்ட் லா ஆஃப் மோஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாமே அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். பட் ஆனால் கொஸ்டின் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இங்கே இடத்துல இங்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கு டைம் பீரியட் கொடுத்துருக்காங்களா? டைம் பீரியட் கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது? டைம் பீரியட் கொடுக்கலனா எப்படி செகண்ட் லா ஆஃப் மோஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும்? எடுத்துகிட்டு வர முடியாது. அதனால என்ன பண்ண முடியாது? செகண்ட் லா ஆஃப் மோஷன் ஃபார்முலாவும் யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் என்ன பண்ணுறேன், தேர்ட் லா ஆஃப் மோஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க? சப்ஸ்டிட் பண்ணுங்க. P வந்து 40 மீட்டர் பை செகண்ட் சொல்லிட்டாங்க. அப்போது Pக்கு பதிலாக 40 போட்டிங்கன்னா 40 ஸ்கொயர் ஈக்குவல் டு U வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு ரெஸ்ட்டில் இருக்குன்னா 0 மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு யூவோட வேல்யூ கிடைக்கும். அப்போ யூக்கு வந்து 0 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஏன்றது உங்களுக்கு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இங்கே வந்து விழுகிறது உங்களுக்கு என்ன ஆக்சலரேஷனில் விழுந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோட வேல்யூவில் தான் விழுந்திருக்கும். ஜியோட வேல்யூ உங்களுக்கு 9.8. இந்த இடத்துல உங்களுக்கு 10ன்னு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக கால்குலேஷனுக்காக ஈஸியாக எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஸோ 10 நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏக்கு பதிலாக உங்களுக்கு ஜின்னு வந்துடும். அப்போ நம்ம ஜியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் 10ன்னு சொல்லிட்டு. எஸ்ன்றது என்ன, உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கேருந்து நீங்கள் போட்டதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகி மூவ்மெண்ட் ஆகி வந்த டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது என்ன, இந்த ஹைட்டு டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் வந்த ஹைட்டு. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பதிலாக நான் ஹைட்டுன்னு போட்டுக்கலாமா? இப்போ எனக்கு 0 ஸ்கொயர்னு கிடச்சிருச்சு, அதை விட்டுடலாம். இப்போ 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 16 அப்புறம் 2 0 ஈக்குவல் டு இந்த சைடு உங்களுக்கு 2 × 0 20 ஹச்சுன்னு இருக்கும். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு ஹைட் ஆகிடும். இந்த ஹச்சுன்றது இங்கே இருக்கட்டும், இந்த 20 அப்புறம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 1600 டிவைடட் பை 20ன்னு இருக்கும் ஈக்குவல் டு ஹச்சு. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டேன். 2ஆல் கேன்சல் பண்ணோன்னா 8 × 2 16 அப்புறம் 80. எனக்கு அப்போ ஹைட்டு வந்து என்னென்னு கிடச்சிருச்சு, 80 மீட்டர்ஸ்னு கிடச்சிருச்சு. 80 மீட்டர்ஸ்னு எங்கே இருக்குன்னு பார்க்குறேன், ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்? பின்வருவனவற்றில் எது தவறான கூற்று அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொமெண்டம், அதாவது உந்தம் பற்றி உங்களுக்கு ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த மொமெண்டம்னா என்ன, மொமெண்டம்ன்றது உங்களுக்கு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இந்த மொமெண்டம் பற்றி நான் டீட்டெயிலாக என்ன பண்ணியிருக்கேன், ப்ரீவியஸ் வீடியோஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. இது மட்டும் இல்லாமல் மொமெண்டம்க்கு இன்னொன்று ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோர்ஸும் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு கொடுக்குறோன்னா அதுவும் என்னது உங்களுக்கு மொமெண்டம் தான். இப்போ ஆப்ஷன்ஸ் ஒவ்வொன்றா செக் பண்ணலாம். இந்த யூனிட் ஆஃப் மொமெண்டம் இன் சிஜிஎஸ் சிஸ்டம் இஸ் டைன் செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிஜிஎஸ் டைப்பில் ஃபோர்ஸுக்கு வந்து என்ன வரும், ஃபோர்ஸுக்கு உங்களுக்கு டைன் தான் வரும். இதே வந்து டைமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட். அப்போது டைன் செகண்ட் அப்படின்றது உங்களுக்கு என்னது கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட். அவங்க தப்பானது தான் கேட்குறாங்க. அப்போ நான் இது ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி பார்க்குறேன். அந்த யூனிட் ஆஃப் மொமெண்டம் இன் எம்கே சிஸ்டம் இன் எஸ் கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட்னு கொடுத்துருக்காங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், எம்கேஎஸ் டைப்பில் மாஸுக்கு என்ன வரும், மாஸுக்கு கிலோகிராம். வெலாசிட்டிக்கு என்ன வரும், மீட்டர் பை செகண்ட். அப்படின்னா உங்களுக்கு கிலோகிராம் பை செகண்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு மொமெண்டம் கொடுத்துருக்கிறது எம்கேஎஸில் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பியும் நான் சூஸ் பண்ண முடியாது. ஆப்ஷன் சி கவனிங்க. எஸ்ஐ டைப்பில் உங்களுக்கு மொமெண்டம்க்கு என்ன வரும், ஃபோர்ஸுக்கு நியூட்டன், டைமுக்கு செகண்ட். அப்போது நியூட்டன் செகண்டுன்னு மல்டிப்ளிகேஷனில் வந்திருக்கணும். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நியூட்டன் பர் செகண்டுன்னு சொல்லியிருக்காங்க. நியூட்டன் பை செகண்டுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எனக்கு இப்படி வந்திருக்கிறதுனால என்ன பண்ண முடியாது, ஆப்ஷன் சின்றது தான் தப்பாக இருக்குது. அதனால் என்ன பண்ணிக்கிறேன், ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த இடத்துல இன்னொரு டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மொமெண்டம்க்கும் அப்புறம் இம்பல்ஸ் கணத்தாக்கு விசை, இந்த ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு ஒரே யூனிட் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் செகண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The circumference of a planet is 9,000 km. If the planet does not perform any other motion and it takes 600 minutes to complete one rotation, then find the speed of a point situated on its midline. ஒரு கோளின் சுற்றளவு 9,000 கிலோமீட்டர் ஆகும். அக்கோள் வேறு எந்த இயக்கத்தையும் மேற்கொள்ளாமல் ஒரு சுழற்சியை முடிக்க 600 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டால் அதன் மைய கோட்டில் அமைந்துள்ள ஒரு புள்ளியின் வேகத்தை காண்கன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கோல் இருக்குன்றாங்க. ஒரு கோல் இருக்குது, சரி கோல் வரைஞ்சாச்சு. கோளுக்குடைய சர்க்கம்ஃபரன்ஸ், இந்த சுற்றளவு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 9,000 கிலோமீட்டர் இருக்கான்.
இந்த மாதிரி நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா 9000 கிலோமீட்டர் அப்படி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அது தன்னைத்தானே ஒரு தடவை சுற்றிக்கிறதுக்கு 600 நிமிஷம் ஆகுதான், 600 minutes. அது ஒரு டு கம்ப்ளீட் ஒன் ரொட்டேஷன் தென் ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த பாயிண்ட் சிச்சுவேட்டட் ஆன் இட்ஸ் மிட் லைன். அப்போ அதோட ஸ்பீடு என்னன்னு கேட்குறாங்க. ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம். கரெக்டுங்களா? இப்போது டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, கிலோமீட்டரில் சொல்லியிருக்காங்க. டைம் வந்து உங்களுக்கு மினிட்ஸில் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆப்ஷன்ஸ் பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் வந்து ஸ்பீடு எதில் கிடைக்குது, மீட்டர் பை செகண்டில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, கிலோமீட்டர்லேருந்து மீட்டருக்கு மாற்றிக்கோங்க, மினிட்லேருந்து செகண்டுக்கு மாற்றிக்கோங்க. அப்படி மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணிடலாம், மீட்டர் பை செகண்டில் உங்களுக்கு ஸ்பீடோட வேல்யூ எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1 கிலோமீட்டரோட வேல்யூ என்ன, 1000 மீட்டர்ஸ். நமக்கு தேவை என்ன, 9000 கிலோமீட்டர்ஸ்க்கு தேவை. அப்போ நம்ம ரெண்டு சைடும் 9000ஆல் மல்டிபிள் பண்ணிடலாமா? இந்த சைடு 9000 இன்ட்டு 1000 மீட்டர்ஸ்னு கிடச்சிரும். இது வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. அப்போ நான் டிஸ்டன்ஸில் என்ன பண்ணிக்கலாம், 9000 இன்ட்டு 1000 மீட்டர்ஸ்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு டிவைடட் பை டைம்னு எடுத்திங்கன்னா நான் செகண்டுக்கு மாற்றணும். 1 minute இஸ் ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ். கரெக்டுங்களா? எனக்கு தேவை 600 நிமிஷத்துக்கு தேவை. அப்போ நான் ரெண்டு சைடும் 600ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 600 இன்ட்டு 16 எனக்கு இப்போ ரைட் சைடு கிடைக்குமா? 600 இன்ட்டு 60 செகண்ட்ஸ். இப்போ எனக்கு மீட்டர் பை செகண்டில் எனக்கு யூனிட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணணும்னா நம்ம கரெக்டாக மீட்டர் பை செகண்டில் ஸ்பீடு கிடச்சிரும். ஸோ 2 0 இருக்குது, 1 2 300 3 0 இருக்குது. அப்போ 3 0க்கு 3 0 கேன்சல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 3ஆல் கேன்சல் பண்ணலாமா? 2 இன்ட்டு 3 6, 3 இன்ட்டு 3 9. இப்போ திரும்ப இதை 3ஆல் கேன்சல் பண்ணோன்னா மேலே 1 ஆகிடும், கீழே 2 இன்ட்டு 3 6ன்னு கிடச்சிரும். இப்போ திரும்ப 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 இன்ட்டு 2 10 00. இன்னொரு தடவை 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு 2 4, பேலன்ஸ் 1 0ன்னு இருக்குது. அப்போ 5 இன்ட்டு 2 10 ஒரு 0. எனக்கு அப்போ 250 மீட்டர் பை செகண்டுன்னு கிடச்சிருக்கு ஸ்பீடு. அப்போ 250 மீட்டர் பை செகண்டுன்றது ஸ்பீடு எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்குறேன், ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A bullet is fired vertically upwards with a velocity of 196 meter by second. What is the maximum height reached by the bullet? Assuming g is equal to 9.8 meter by second squared. ஒரு தோட்டா 196 மீட்டர் பை வினாடி வேகத்தில் செங்குத்தாக மேல் நோக்கி சுடப்படுகிறது. தோட்டா அடையும் அதிகபட்ச உயரம் என்ன? ஜியோட வேல்யூ 9.8 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு புல்லட் வந்து நீங்கள் ஃபயர் பண்ணுறீங்களாம் வெர்டிகலி அப்வர்ட்ஸாக. இப்போ நான் வந்து ஒரு புல்லட்டை ஃபயர் பண்ணுறேன். ஃபயர் பண்ணுறதுனால அது என்ன ஆகுது, வெர்டிகலாக இப்படி இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. அப்படின்னா அது இனிஷியலாக வந்து என்ன பண்ணுதான், 196 மீட்டர் பை செகண்ட். இப்போ நீங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கீங்க, ஒரு செகண்டில் என்ன பண்ணியிருக்கீங்க, 196 மீட்டர் பை செகண்டுன்ற ஸ்பீட் வெலாசிட்டியில் போயிட்டுருக்கிறீங்க. இப்போ ஆனால் புல்லட் நீங்கள் ஃபயர் பண்ணதுக்கப்புறம் இதே வந்து ஸ்பீடில் வந்து போயிட்டுருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு சர்டைன் ஹைட் வரைக்கும் தான் போகும். போனதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன ஆகிடும், வெலாசிட்டியோட வேல்யூ 0 ஆகிடும். அப்போ உங்களுக்கு இனிஷியல் வெலாசிட்டி u இஸ் ஈக்குவல் டு 196 மீட்டர் பை செகண்டுன்னு இருந்தாலும் ஃபைனல் வெலாசிட்டி 0 மீட்டர் பை செகண்டுன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த புல்லட் என்ன ஆகிடும், திரும்ப வந்து விழுந்துடும். அதனால் என்ன பண்ணுறோம், வியோட வேல்யூ 0 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். கரெக்டுங்களா? அப்படின்னா மேக்ஸிமம் ஹைட் ரீச் பை த புல்லட், அது வந்து எவ்வளோ ஹைட்டு ரீச் பண்ணியிருக்கோம், இந்த ஹைட்டு வந்து உங்களுக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஜியோட வேல்யூ 9.8 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. இந்த இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், தேர்ட் லா ஆஃப் மோஷனோட ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். தேர்ட் லா ஆஃப் மோஷன் ஃபார்முலா எழுதுங்க. v ஸ்கொயர் ஃபைனல் வெலாசிட்டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஆக்ஸலரேஷன் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போது நமக்கு யூவோட வேல்யூ தெரியும், வியோட வேல்யூ தெரியும். ஆக்ஸலரேஷன்றது இந்த இடத்துல உங்களுக்கு ஜியோட வேல்யூ தான் என்னது, ஆக்ஸலரேஷன் 9.8. இந்த இடத்துல நீங்கள் ப்ளஸ் 9.8ன்னு எடுக்கக்கூடாது, மைனஸ் 9.8ன்னு எடுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பில்டிங்கில் இருந்தெல்லாம் நீங்கள் போடும்போது கிராவிட்டிக்கு ஏற்ற மாதிரி கீழ் நோக்கியே தான் போகிறீங்க. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கிராவிட்டியை எதிர்த்து மேலே போகிறீங்க. ஆப்போசிட் டைரக்ஷனில் கிராவிட்டியை எதிர்த்து போகிறதுனால ஜிக்கு ப்ளஸ் 9.8 எடுக்கக்கூடாது, மைனஸ் 9.8 எடுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது தான் எவ்வளோ தூரம் மூவ்மெண்ட் ஆயிருக்கோன்றது, அதுதான் இந்த இடத்துல மூவ்மெண்ட் ஆனது தான் ஹைட்டுன்றது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பதிலாக ஹைட்டோட வேல்யூ ஹச்ன்னு போட்டுக்கலாம், ஆக்ஸலரேஷனுக்கு பதிலாக ஜியோட வேல்யூ போட்டுக்கலாம், மைனஸ் ஜி. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். வியோட வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும், 0ன்னு தெரியும். அப்போ 0 ஸ்கொயர் 0ன்னு தான் உங்களுக்கு கிடைக்கும். யூவோட வேல்யூ உங்களுக்கு 196 ஸ்கொயர்டுன்றனால நான் என்ன பண்ணுறேன், 196 இன்ட்டு 196ன்னு போட்டுக்கிறேன். ப்ளஸ் 2 ஆக்ஸலரேஷன்றது ஜி வந்து மைனஸ் ஜின்னு போடணும்னு சொல்லியிருக்கோம், மைனஸ் 9.8.
இன்ட்டு ஹைட்டோட வேல்யூ நமக்கு தெரியாது. அதனால ஹச்சோட வேல்யூ நான் ஹச்னு என்ன பண்ணுறேன் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் 2 × 9.8 × h மைனஸ் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ இந்த மைனஸில் இருக்கக்கூடிய 2 × 9.8 × h நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா எனக்கு ப்ளஸில் ஆகிடுமா. 2 × 9.8 × h is equal to 196 × 196 அப்படின்னு இருக்கு. எனக்கு தேவை ஹைட்டோட வேல்யூ தான் தேவை. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் இந்த 2 × 9.8 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 196ன்னு கிடைக்கும். இந்த ஒரு பாயிண்ட் டிஜிட் தள்ளி இருக்கிறதுனால ஒரு பாயிண்ட் டிஜிட் தள்ளி வச்சுக்கிட்டிங்கன்னா 19.6ன்னு கிடைக்கும். அப்போ இந்த 19.6 நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா எனக்கு டிவிஷனில் வந்துடும். கீழே வந்து நான் 19.6 அப்படின்னு போட்டுக்கலாமா. நான் என்ன பண்ணுறேன் ஒரு மல்டிபிள் டு 10ஆல் மேலே கீழே மல்டிபிள் பண்ணுறேன். அப்படி பண்ணால் எனக்கு இந்த பாயிண்ட் ஒரு டிஜிட் தள்ளி வந்துடும். அப்படி மாதிரி எனக்கு கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட் தள்ளி வந்துட்டு இது 196ன்னு எடுத்துட்டேன். இப்போ இந்த 196க்கு ஒரு 196 நான் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 1960 இருக்குது. 1960 மீட்டர் எனக்கு ஹைட்டு வந்து போயிருக்கும். அப்போ 1960 மீட்டர் ஹைட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A body is thrown upwards with a velocity of v. After reaching a height h, it returns to the earth again. What will be the distance covered by the body? ஒரு பொருள் v திசைவேகத்துடன் மேல் நோக்கி எறியப்படுகிறது. இப்போ ஒரு பொருள் இருக்கான். நான் வந்து ஒரு பால் எடுத்துக்கிறேன். அதை ஏதோ ஒரு v மீட்டர் பை செகண்டில் மேலே என்ன பண்ணுறாங்களா எறிகிறாங்களாம். ஹச் உயரத்தை அடைந்த பிறகு ஒரு ஹைட் வந்து என்ன பண்ணுது அது ரீச் பண்ணுது. ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அது திரும்ப மறுபடியும் என்ன பண்ணுது எர்த்துக்கே வந்துடுது. அப்படின்னா அந்த பொருள் கடந்த தூரன்றது இந்த இடத்துல அது போன டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கொஸ்டினில் வந்து உங்களுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் போன டிஸ்டன்ஸு போயிட்டு அது என்ன இருக்குது திரும்ப வந்துருச்சு. திரும்ப அதே இடத்துக்கு போகும்போது ஒரு ஹச் மீட்டர் இருந்திருக்கும், வரும்போது ஒரு ஹச் மீட்டர் இருந்திருக்கும். அப்போது போன ஹச்சு திரும்ப போனதுக்கப்புறம் வந்தது ஒரு ஹச். அப்போது 2h மீட்டர் அது என்ன பண்ணியிருக்கோம் போயிட்டு திரும்ப வந்தது டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸுக்கு. அப்போது டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் 2hன்றது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கலாமா. இதே வந்து அவங்க டிஸ்டன்ஸ்னு கேட்காம டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது என்ன ஸ்டார்டிங் பொசிஷனுக்கும் ஃபைனல் எண்டு பொசிஷனுக்கும் இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட் பாத் அதுதான் உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ எனக்கு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் எரிஞ்சிருக்கேன். திரும்ப அது என்ன பண்ணுது போயிட்டு திரும்ப இங்கே வந்துருச்சு. அப்படின்னா எனக்கு என்ன இருக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ 0 ஆயிருக்கும். அதனால டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்களா இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிருக்காங்களான்றத தெளிவாக பார்த்து கரெக்டாக ஆன்சர் போடுங்க. ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் அது போயிட்டு திரும்ப என்ன ஆயிடுச்சு திரும்ப அதே இடத்துக்கு வந்துருச்சு. அப்போ ஒரே பாயிண்டில் இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட் பார்த்து நம்ம சொல்ல முடியுமா சொல்ல முடியாது. அதனால தான் அது 0ன்னு சொல்கிறோம். இஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆன் அ ஃப்ரீ ஃபால் ஃப்ரம் certain height reaches the ground in 1 second, what is its velocity on the impact with the ground? ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட உயரத்திலிருந்து தடையின்றி விழும்போது ஒரு வினாடியில் தரையை அடைந்தால் தரையில் மோதும் போது அந்த வேகம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. நான் இந்த இடத்துல ஒரு பால் எடுத்துக்கிறேன். ஃப்ரீ ஃபால் ஃப்ரம் அ சர்டைன் ஹைட் ஒரு ஹைட்டில் இருக்கான். ஏதோ ஒரு ஹைட்டில் இருக்குது. அந்த ஹைட் நமக்கு என்னன்னு தெரியாது. சரிங்களா. ரீச்சஸ் த கிரவுண்ட் இன் 1 செகண்ட். இப்போ வந்து ஒரு செகண்டில் அது என்ன பண்ணிடுது இங்கேருந்து கீழே கிரவுண்டை ரீச் பண்ணிடுது. வாட் இஸ் இட்ஸ் வெலாசிட்டி ஆன் த இம்பாக்ட் வித் த கிரவுண்ட். அப்போ வந்து இங்கே இம்பாக்ட் கீழே டச் ஆகும்போது வெலாசிட்டி என்ன அப்படின்னு உங்களுக்கு கேட்குறாங்க. இப்போ வந்து ஒரு பால் மேலே இருக்குது அப்படின்னா மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கும். அப்போ இனிஷியலாக அதோட வெலாசிட்டி என்னவாக இருக்கும் 0 மீட்டர் பை செகண்டாக இருக்கும். இதை நீங்கள் இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அதாவது இந்த ஜியோட வேல்யூ என்ன புவியீர்ப்பு முடுக்கத்தோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 9.8 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். கரெக்டுங்களா. இதோட மீனிங் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு பொருளை நீங்கள் மேலேருந்து கீழே போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு செகண்டுக்கும் அதோட வெலாசிட்டியோட வேல்யூ என்ன பண்ணுமா 9.8 மீட்டர் பை செகண்ட்னு அதிகமாகுமா. அதை தான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க ஜியோட வேல்யூ 9.8 மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு நம்ம கொஸ்டின்ஸ்க்கு வருவோம். இனிஷியலாக இருந்தது உங்களுக்கு என்ன 0 யூவோட இனிஷியல் வெலாசிட்டி. நெக்ஸ்ட்டு டைம் பீரியட் என்னன்னு சொல்லிட்டாங்க 1 செகண்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் எழுதுங்க v = u + at. உங்களுக்கு யூக்கு பதிலாக 0 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஆக்சலரேஷனுக்கு
உங்களுக்கு கிராவிட்டிக்கு ஏற்ற மாதிரியே தான் அது மூவ்மெண்ட்டில் இருக்குது. அதனால் ஜியோட வேல்யூ ப்ளஸ்லேயே போட்டுக்கலாம். ஆக்சலரேஷன் இந்த இடத்துல ஜி தான். ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி. அப்போ ஜிக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, 9.8 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். டைம் பீரியட் வந்து 1 செகண்ட்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 1ன்னு மல்டிபிள் பண்ணியாச்சு. 9.8 × 1 என்ன வரும், 9.8 மீட்டர்/செகண்ட்னு உங்களுக்கு ஃபைனல் வெலாசிட்டி கிடச்சிருக்கும். ஃபைனல் வெலாசிட்டி கிடச்சிருக்குன்றது இப்போ நான் ஆப்ஷன் பியில் 9.8 இருக்குது. ஸோ நான் ஆப்ஷன் பியே சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஃப்ரீ ஃபால்னு உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 செகண்டுக்கு என்னவா இருக்கும், 9.8 மீட்டர்/செகண்டாக இருக்கும். இதே வந்து உங்களுக்கு 2 செகண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா 9.8 × 2 உங்களுக்கு என்ன வரும், 19.6 மீட்டர்/செகண்ட்னு இருந்திருக்கும். இதே வந்து உங்களுக்கு 3 செகண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 9.8 × 3 போட்டிங்கன்னா என்ன வரும், 29.4 மீட்டர்/செகண்ட்னு இருக்கும். இது வந்து ஸ்டாண்டர்டாக என்ன பண்ணியிருக்கும், இப்படி போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் அ பாடி ஆஃப் மாஸ் m is thrown with velocity v at an angle of 300 with the horizontal, I think இது 30 டிகிரின்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். With the horizontal and another body b of the same mass is thrown with the same velocity at an angle of 22.50 with the horizontal, then what will be the ratio of the horizontal range of a to b? m நிறை கொண்ட ஒரு பொருள் v திசைவேகத்துடன் கிடைமட்டத்துடன் 30,300 டிகிரியான்னு தெரியல, நான் வரும்போது உங்களுக்கு பார்க்குறேன், கோணத்தில் எரியப்பட்டால் மற்றும் அதே நிறை கொண்ட b என்ற மற்றொரு பொருள் அதே திசைவேகத்துடன் கிடைமட்டத்துடன் 22.50 டிகிரி கோணத்தில் எரியப்பட்டால் a மற்றும் b யின் கிடைமட்ட வீச்சுகளின் விகிதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இது வந்து நோட் பண்ணிட்டேன். இது வந்து 30 டிகிரி தான், 300 கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கு ஹரிசாண்டல் ரேஞ்சுக்கான ரேஷியோ தான் உங்களுக்கு கேட்குறாங்க. அப்போ ஹரிசாண்டல் வந்து ரேஞ்ச் 1 டிவைடட் பை ரேஞ்ச் 2 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டுங்களா? ஹரிசாண்டல் ரேஞ்சுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா r = v² sin 2θ டிவைடட் பை g. கரெக்டுங்களா? இப்போ பாடி ஆஃப் மாஸ் m is thrown with velocity v at an angle, சேம் மாஸு thrown with the same velocity. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல என்னது, வெலாசிட்டியோட வேல்யூ சேம். ஜியோட வேல்யூ ஒரு இதுக்கும் மாறுமான்னு கேட்டால் ஜியோட வேல்யூ மாறாது. அப்போ நான் வந்து v1 is equal to v2 தான் வரும் ரேஞ்ச் 1 ரேஞ்ச் 2ல். g1 is equal to g2 தான் வரும். இது ரெண்டும் இப்போ உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், is equal to v² sin 2θ1. ஆனால் தீட்டாவோட வேல்யூ மாறும். ஏன்னா ஒன்று வந்து உங்களுக்கு 30 டிகிரி, இன்னொன்று வந்து உங்களுக்கு தீட்டாவோட வேல்யூ 22.5 டிகிரி. கரெக்டுங்களா? அப்போ θ1 θ2 தான் நம்ம போட்டாக்கணும். டிவைடட் பை g1 g டிவைடட் பை, இதே மாதிரி r2க்கு போட்டிங்கன்னா v² sin 2θ2 பை g. இப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை தலைகீழ எழுதிக்கலாமா, டிவைடட் பை g பை v² sin 2θ2ன்னு வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஜியும் இது வந்து டிவைடட் பை ஜின்னு இருக்கு, எப்படி டேர்ம் வந்துருக்குன்னா v² sin 2θ1 டிவைடட் பை g இன்டூ g பை v² sin 2θ2ன்னு வந்துருக்கும். ஜியும் ஜியும் கேன்சல் ஆகிடும், r² கேன்சல் ஆகிடும். அப்போ எனக்கு பேலன்ஸ் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா sin 2θ1 டிவைடட் பை sin 2θ2 அப்படின்னு இருக்கும். ரேஞ்ச் 1 ரேஞ்ச் 2வோட ரேஷியோ. இப்போ θ1ஓட வேல்யூ என்னன்னு பாருங்கள், 30 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், 2 × 30 sin 60 டிகிரின்னு எடுத்துக்கலாமா, டிவைடட் பை 2 × 22.5 போட்டிங்க அப்படின்னா என்ன வரும், 2 × 22.5 போட்டிங்கன்னா 22னா 44, ஒரு 0.5க்கு ஒரு 1 ஆகிடும். அப்போ 45 டிகிரி வந்திருக்கும். அப்போ sin 60 டிவைடட் பை sin 45 டிகிரின்னு கிடைக்கும். sin 60யோட வேல்யூ என்ன, √3/2. இதே வந்து உங்களுக்கு sin 45 டிகிரியோட வேல்யூ என்ன, 1/√2. அப்போ இதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், இந்த 1/√2 மேலே எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், √3/2 இன்ட்டு √2/1ன்னு கிடைக்குமா. இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு இந்த 2 என்னென்னு எழுதிக்கலாம், √2 √2ன்னு எழுதிக்கலாம். அப்போ ஒரு ரூட்டுக்கு ஒரு ரூட்டு கேன்சல் ஆகிடும். எனக்கு பேலன்ஸ் √3/√2 அப்படின்னு இருக்கும். அப்போது r1 = r2ஓட வேல்யூ √3/√2ன்னு எனக்கு ரேஞ்சு கிடச்சிருக்கும். அப்போ √3/√2 அப்படின்றது எங்கே இருக்குதுன்னு பார்க்குறேன், ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த இடத்துல எப்படி சார் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு √2/1 இருந்தது, இந்த 2வை வந்து நீங்கள்
எப்படி வந்து √2 எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த 2வை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஸ்கொயர் பண்ணி ஒரு ரூட் எடுத்துக்கலாமா? அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரூட் எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, பவரில் இன்ட்டு மல்டிபிள் டு 1/2ன்னு போடுவீங்க. அப்போ இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ 2 = ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இதுவும் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடுச்சுன்னா இப்போ 2 = 2ன்னு கிடச்சிடும். 2 வேல்யூ ஒன்று தானே. அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர்ன்றது என்னது, ரூட்குள்ளே இருக்க ஒரு 2 × 2ன்னு எழுதிக்கிறேன். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை தனித்தனியாக பிரித்து எழுதிக்கிறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எடுத்துகிட்டு வந்தேன்னா இந்த √2வும் கேன்சல் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த டேர்மை இப்படி பிரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம பேரண்ட்ஸ் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு PDF வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னையிலேருந்து வந்து உங்களுக்கு டெய்லி 10 கொஸ்டின்ஸ் வந்து டாபிக் வைஸ் நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறோம். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. 7 o'clock டெய்லி வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.